ஒரு ராஜாவுக்கு தன் மகன் ஒரு அரசனாக வேண்டும் என்பதற்கும் மேலாக ஒரு நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்ற ஆழ்ந்த ஆசை இருந்தது. அதனால் அவன் தன் மகனை ஞானம் நிறைந்த ஒரு துறவியிடம் ஒப்படைத்தான். அங்கே இளவரசன் பல பயிற்சிகளைக் கற்றான். உடல் வலிமை வளர்ந்தது. ஆனால் ராஜா வந்து கேட்டபோது இன்னும் பயிற்சி முடியவில்லை என்று கூறி துறவி அவனை ராஜாவுடன் அனுப்பவில்லை. தியானத்தின் மூலம் அவன் முதலில் பெரிய சத்தங்களை உணர்ந்தான். பிறகு இயற்கையின் நுண்ணிய ஒலிகளையும், இறுதியில் புல்லின் மேல் விழும் பனித்துளியையும் மலர்கள் மலர்வதையும் கூட அவன் உணர ஆரம்பித்தான். அப்போதுதான் துறவி ராஜாவை அழைத்து சொன்னார், சிறிய நுணுக்கங்களையும் உணரக்கூடியவன்தான் மக்களின் சிறிய கஷ்டங்களையும் உணர முடியும். அவனே ஒரு சிறந்த ராஜாவாக இருக்க முடியும். அதன்பின் இளவரசனை ராஜாவுடன்